இன்னைக்கு எபிசோட்ல ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்யா கிட்ட பாட்டிய பத்தி விசாரிக்கிறாங்க. மயு வீட்ல யாரும் இல்ல, சாவியும் இல்லன்னு சொல்லி ரோட்ல நின்னுட்டு இருக்கா. பாக்யா மயுவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அவ நான் பார்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மயுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு பாக்யாவும் பார்க்குக்கு வராங்க. மயு பாக்யா கிட்ட மம்மி பாட்டி தள்ளி விட்டு விழுகல, ஃப்ளவர் வேஸ்ட் தடிக்கி தான் கீழே விழுந்தாங்கன்னு சொல்றா. மம்மி கீழே விழுகிறத பார்த்து பாட்டி ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்கன்னு சொல்றா. பாக்யா மயுவோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து கமலா கோவப்படுறாங்க. நான் தனியா இருந்தேன், ஆன்டி தான் என் கூட இருந்தாங்கன்னு மயு சொல்றா. தனியா கூட இருந்துடலாம், இவங்க கூட இருக்கிறது தான் ஆபத்துன்னு கமலா சொல்றாங்க. அப்புறம் பாக்யா கொடுத்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ கீழே தட்டி விட்டுட்டு மயுவை கூட்டிட்டு போறாங்க. மயு சொன்னதை பாக்யா வக்கீல் கிட்ட போய் சொல்றாங்க. மயு நேர்ல வந்து சொன்னாதான் கோர்ட்ல நம்புவாங்க, அதுதான் ஒரே வழின்னு வக்கீல் சொல்றாரு. பாக்யா வீட்டுக்கு வந்து நாளைக்கு நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கும்னு வக்கீல் சொன்னதா சொல்றாங்க. பெத்த பிள்ளைய முதற்கொண்டு அந்த வீட்டுல எல்லாருமே ஈஸ்வரிக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரி எந்த தப்பும் பண்ணலன்னு நாம சொன்னா எப்படி கோர்ட் ஏத்துக்கும்னு தாத்தா சொல்றாரு. நான் போய் ராதிகாவை பார்த்து காலில் விழுந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன்னு தாத்தா சொல்றாரு. நீங்க அங்க போக வேண்டாம், அத்தை வெளியே வந்துடுவாங்கன்னு பாக்யா சொல்றாங்க. பாட்டிக்கு பெயிலோ ஜாமீனோ கிடைக்க ரொம்ப லேட் ஆகும், என்ன பண்றதுன்னு எழிலும் செலியனும் கேக்குறாங்க. நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், பாட்டி வெளியே வந்துருவாங்க, அதை நம்புவோம்னு பாக்யா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.